ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல நெக்ஸ்ட் டாபிக்கான ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் ஷாஃப்ட் டியூ டு டார்ஷன் அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதுல வந்து டார்ஷனல் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்துக்கணும். டார்ஷனல் ஈக்குவேஷனுங்கிறது டி பை ஜே இஸ் ஈக்குவல் டு டவு பை ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜி தீட்டா டிவைடட் பை எல். இங்க வந்து டீங்கிறது ட்விஸ்டிங் மொமெண்ட், ஓகேங்களா? ஜேங்கிறது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. டீங்கிறது ட்விஸ்டிங் மொமெண்ட், ஜேங்கிறது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டவ். டவ்ங்கிறது ஷியர் ஸ்ட்ரெஸ். டவ்ங்கிறது என்ன? ஷியர் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் ஆர். ஆர்ங்கிறது ரேடியஸ். ஓகே, ரேடியஸ். நெக்ஸ்ட் ஜிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஜின்னது என்ன? மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, அப்படி இல்லைன்னா ஷியர் மாடுலஸ் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தீட்டா, ரிலேட்டிவ் ட்விஸ்ட் பிட்வீன் டூ செக்ஷன், அப்படி இல்லைன்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். என்னது? ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல், டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ செக்ஷன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ செக்ஷன் அந்த டயக்ராம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே உள்ள பார்ட் வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கோ அது எல், ரேடியஸ் எல்லாமே அதுல கொடுத்துருக்காங்க. இதுல இந்த டார்ஷனல் ஈக்குவேஷன் வச்சு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒன்னு வந்து இந்த ஈக்குவேஷன் நிறைய கொடுத்துட்டு இது எது டார்ஷனல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி இல்லையா, இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்னா என்னது? தீட்டா. ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து டேஷ் ப்ரொபோர்ஷனல் டு ட்விஸ்டிங் மொமெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன வரும்? ட்விஸ்டிங் மொமெண்ட்ங்கிறது டி. இப்ப தீட்டாவும் டீயும் மேல இருக்கிறதுனால அப்ப அது என்ன வரும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதே வந்து பைல கீழே இருந்துச்சுன்னா இப்ப பாருங்க, ஜேங்கிறது போலார் மொமெண்டா. இப்ப ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் இஸ் டேஷ் ப்ரொபோர்ஷனல் டு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இப்ப ஜேங்கிறது எங்க இருக்கு? கீழே இருக்கு. அப்ப என்ன வரும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த மாதிரி ரெண்டு விதமா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்படி இல்லைன்னா டி பை ஜே சிக்வல் டவு பை ஆர், இந்த ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். இப்ப வந்து எனக்கு வந்து ட்விஸ்டிங் மொமெண்ட் மட்டும் சொல்லுங்க, அந்த ஃபார்ம்ல மட்டும் சொல்லுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜே வந்து ஆப்போசிட்ஸ் கொண்டு போயினா இங்க டிவைட்ல இருக்கிறது அங்க என்ன ஆயிடும்? மல்டிப்ளை ஆயிடும். அப்ப டவு ஜே டிவைடட் பை ஆர். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சர்க்குலர் ஷாஃப்ட். ஷாஃப்ட்லே வந்து ரெண்டு விதமான ஷாஃப்ட் இருக்கு. ஒன்னு வந்து சாலிட் ஷாஃப்ட், இல்லைன்னு வந்து ஹாலோ ஷாஃப்ட். சாலிட் ஷாஃப்ட்னா ஃபுல்லாவே க்ளோஸ்டா இருக்கும். இதே ஹாலோ ஷாஃப்ட்னா நடுவுல வந்து ஓப்பன்ல இருக்கும். இதான் வந்து சாலிட் ஷாஃப்ட், ஹாலோ ஷாஃப்ட். சாலிட் ஷாஃப்ட்டுக்கு வந்து போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா என்னன்னா J is equal to pi by 32 into d power 4. ஓகேங்களா? இதே ஹாலோ ஷாஃப்டா இருந்தா என்ன இருக்கும்? ஒன்னு வந்து பெரிய டயமீட்டர் இருக்கும், இன்னொன்னு வந்து சின்ன டயமீட்டர் இருக்கும். அப்ப பெரிய டயமீட்டர் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம்னா கேபிட்டல் டி, ஸ்மால் டயமீட்டர் எப்படி மென்ஷன் பண்ணோம்னா ஸ்மால் டி. ஓகேங்களா? அப்ப அதேதான் J is equal to pi by 32. இந்த பிக் டயமீட்டர்ல இருந்து ஸ்மால் டயமீட்டர் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ஹாலோ ஷாஃப்ட் கிடைச்சிரும். அப்ப J is equal to pi by 32 into d power capital D power 4 minus small d power 4. ஓகேங்களா? இப்போ வந்து மேக்ஸிமமா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து சாலிட் ஷாஃப்ட்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ்னா நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? டவுன்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்ப மேக்ஸிமம் இருந்தா டவு மேக்ஸ். டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16t டிவைடட் பை பை டி கியூப். டி கியூப் இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, டி கியூப். இதே வந்து ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா 16t d டிவைடட் பை பை d power 4 minus d power 4. இங்க ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து சாலிட் ஷாஃப்ட்டுக்கு இருந்ததுன்னா டி கியூப்னு ஞாபகம் வச்சுங்க. அதே வந்து இது ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு வந்து d power 4 வரும்னு ஞாபகம் வச்சுக்கோ. சப்போஸ் வந்து மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து சாலிட் ஷாஃப்ட்டுக்கு எவ்வளோன்னு கேட்டு நம்ம ட்விஸ்ட் பண்றதுக்காக என்ன கொடுத்துருவாங்க? 16t டிவைடட் பை பை d power 4ன்னு கொடுத்துருவாங்க. நம்ம எப்பயுமே ஒரு சர்க்குலர் செக்ஷன்னாலே என்ன நினைப்போம்? நமக்கு வந்து 4 தான்ங்கிறது ஞாபகம் இருக்கும். அப்ப அந்த கியூபை மறந்துடும். அதனால இந்த ஃபார்முலா வந்து கியூப் தான் வரும் அப்படிங்கறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் கே. டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் கேக்கு என்ன ஃபார்முலா? T by theta. T by theta is equal to Jg divided by L. Jg divided by L. 2021ல TNPSC JDOல இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The shaft are designed on the basis of. shaft வந்து எதை வச்சு டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஸ்ட்ரென்த்தையும் ரிஜிடிட்டியும் வச்சுதான் பேஸ் பண்ணி தான் அதை டிசைன் பண்ணுவாங்க.
நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷாஃப்ட்ல வந்து எவ்வளவு பவர் டிரான்ஸ்மிட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து P is equal to 2 pi NT divided by 60. என்னது 2 pi NT divided by 60. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஷாஃப்ட் வந்து சீரீஸ்ல இருக்கு அப்படின்னா அது வந்து ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் வந்து எல்லா ஷாஃப்ட்லயுமே வந்து சேமா தான் இருக்கும். ஓகே, அப்ப θ1 is equal to θ2 is equal to θ தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் டார்க் அண்ட் பெண்டிங் மொமெண்ட். இந்த ஃபார்முலாவெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து எம்னா பெண்டிங் மொமெண்ட், டீனா டார்க், டீனா டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட், சிக்மானா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், டவ் மேக்ஸ் அதே மாதிரி போலார் மாடுலஸ் வந்து அதுக்கு என்ன போலார் மாடுலஸ் ஆஃப் ஏ ஷாஃப்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா J/R, that is polar moment of inertia divided by radius of the shaft. அது வந்து இந்த அந்த இதுல போஸ்டர்ல இல்ல, நீங்க அதை மட்டும் எழுதிக்கோங்க. polar modulus of a shaft is equal to J/R, polar moment of inertia divided by radius of shaft. மேக்ஸிமம் இதுல இருந்தா கொஸ்டின் வருது. 2025 JDOல இந்த யூனிட்ல இருந்து 7 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதனால நல்லா பாத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஃபார்முலா வைஸ் வச்சு லைட்டா சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டீப்பா கேட்க மாட்டாங்க ஜேடி போவை பொறுத்த வரைக்கும். அதனால இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்க வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக்கை நாளைக்கு பார்க்கலாம்.